friends, welcome back to your channel Class Like. This is cooperative exam preparation video. இன்னைக்கு cooperative exam preparation videoல previous year ஓட cooperative business administration with cost accounting question paper தான் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். அதாவது கோஆபரேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக டெலிகிராமில் குரூப் இருக்கு. நான் அந்த குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. A16 கோஆபரேட்டிவ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் காஸ்ட் அக்கௌண்டிங் பார்ட் 1 கொஸ்டின் நம்பர் 1 to 20. மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் நம்பர் 1. மேனேஜ்மெண்ட் இஸ் கன்சர்ன்ட் வித் டேஷ் ஆஃப் த பாலிசிஸ். அதாவது மேலாண்மை என்பது கொள்கையை டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. The dispute arising out of ESI is appealed at. அதாவது தொழிலாளர் ஈட்டுறுதி சட்டத்தில் தகராறு ஏற்பட்டால் எங்கு முறையிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, செஷன் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, இஐ கோர்ட்டு. ஸோ இஎஸ்ஐயில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்பியூட்ஸ் அரைஸ் ஆச்சு அப்படின்னா இஐ கோர்ட்டில் தான் வந்து நம்ம அப்பீல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, இஐ கோர்ட், ஈட்டுறுதி நீதிமன்றம். கொஸ்டின் நம்பர் 3. ஃபேஸ் டு ஃபேஸ் ஓரல் எக்ஸாமினேஷன் ஃபார் அன் கேண்டிடேட் இஸ் கால்டு. அதாவது முகத்திற்கு நேர் நடக்கும் வாய்வழி தேர்வு நடத்துவது டேஷ் எனப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, இன்டர்வியூ. பிகாஸ் டிஸ்கஷன்றது எல்லாரும் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் டயக்னோசிஸ்ன்றது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் அனலைஸ் பண்ணுறது. டெஸ்ட்ன்றது நம்ம ரிட்டன்னா எழுதுறதும் டெஸ்ட்ன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஓரல் எக்ஸாமினேஷனை இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. எம்ப்ளாயி அண்டர்கோயிங் ஸ்ட்ரெஸ் மே கம் அவுட் ஆஃப் தியர் ப்ராப்ளம்ஸ் பை. அதாவது மன அழுத்தம் உள்ள ஒரு ஊழியரை அந்நிலையிலிருந்து வெளிக்கொணர டேஷ் செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவருக்கு என்ன பண்ணால் அவரோட ஸ்ட்ரெஸ்லேருந்து அவரை வந்து நம்ம வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் கொடுக்கலாம் அவருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபைன். கொஸ்டின் நம்பர் 5. Certain conditions and promises in the contract of insurance is. அதாவது காப்பீடு ஒப்பந்தத்தில் உள்ள சில நிபந்தனைகள் மற்றும் உறுதிமொழிகளை டேஷ் எனலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ கேரண்டிஸ், ஆப்ஷன் பி வாரண்டி, ஆப்ஷன் சி டேர்ம்ஸ் அண்ட் ஆப்ஷன் டி கண்டிஷன்ஸ். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி வாரண்டிஸ். அதாவது ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிற ஒரு உறுதிமொழிகள் எல்லாம் வந்து நம்ம வாரண்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்வோம். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. A condition that the property would pass on to the buyer on full payment of price and execution of sales deed is. அதாவது வாங்குபவர் பொருளின் அல்லது ஆஸ்தியின் முழு விலையை செலுத்திவிட்டு கிரைய ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்திய பின் ஆஸ்தியின் உரிமை மாற்றம் என்பது. ஸோ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஃபுல் பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கிரைய ஒப்பந்தத்தை வந்து நம்ம பின்பற்றினா அந்த ஆஸ்தியோட உரிமை மாற்றம் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் பர்ச்சேஸ், அதாவது தவணை கொள்முதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. இன் அன் ஆப்ஷன் சேல் தி செல்லர் அப்பாயிண்ட்ஸ் மோர் தென் ஒன் பிட்டர். த சேல்ஸ் இஸ். அதாவது ஒரு ஏல விற்பனையில் விற்பனைதாரர் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஏலதாரரை நியமித்தால் அந்த விற்பனை டேஷ் ஆகும். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணும்போது நான் ஒருத்தருக்கு மேலே நிறைய பேர்கிட்ட எனக்கு இதை ஏலம் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் இல்லீகல். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபைன். Question number 8. The process by which a third party pursues disputes to come to an amicable adjustment. அதாவது எந்த வழிவகையை இருவரின் பிரச்சனையில் மூன்றாம் நபர் தலையிட்டு சமாதானம் செய்வார். ஸோ யாராவது சண்டை இல்லை ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட்ஸ் அரைஸ் அது ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னா எப்போ வந்து இந்த தேர்ட் பார்ட்டி வந்து நடுவில் வந்து சமாதானப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிலியேஷன், அதாவது இணைக்கப்படுதல். அப்போதான் வந்து அவங்க வந்து உள்ள வந்து சமாதானம் செய்வாங்க. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. தி ரேட் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் பெய்டு டு அன் எம்ப்ளாயி அண்டர் சஸ்பென்ஷன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் 90 days. அதாவது ஒரு ஊழியர் பணியிடை நீக்கத்தில் இருந்து முதல் 90 நாட்கள் எத்தனை சதவீதம் பிழைப்பூதியம் வழங்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ சப்சிடரி அலவன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஃபைன். Next, question number 10. Gratuity is a payable to the person who has rendered the service of dash years. அதாவது ஒருவர் டேஷ் வருடங்கள் பணிபுரிந்தால் பணிக்கொடை பெற தகுதியானவர். ஸோ எத்தனை வருஷம் சர்வீஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிராட்டியூட்டி பே பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. 5 years வந்து சர்வீஸ் இருக்கணும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. What is the percentage of minimum bonus payable? அதாவது மிகை ஊதியை
சட்டப்படி குறைந்தபட்ச மிகை ஊதியம் எத்தனை சதவீதம் இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மினிமம் போனஸ் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.33% வந்து இருக்கணும். ஓகேவா, ஃபைன். Next question number 12. A person who is directed to pay the amount of bill of exchange is known as, அதாவது மாற்று சீட்டின் மூலம் தொகை கொடுக்க வேண்டிய பணிப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது டிராயி, கொடுப்பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் question number 13. In case of dishonor of check for insufficient funds, the punishment liable to the extended for dash imprisonment, அதாவது போதிய பணம் இல்லாத காரணத்தினால் காசோலை திருப்பப்படும் போது தண்டனையாக டேஷ் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு செக் வந்து ஃபண்ட் இல்லாமல் பவுன்ஸ் ஆயிடுச்சு, அதாவது டிஸ்ஹானர் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வந்து ஜெயிலில் போடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா 1 year வரைக்கும் வந்து நம்ம போடலாம். ஓகேவா, ஃபைன். Question number 14. A negotiable instrument should be presented for payment to the party who is, அதாவது ஒரு செலவாணி முறிவு பணம் பெறுவதற்காக யாரிடம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி லயபிள், அதாவது முதன்மை கொடுப்பவர் தானே வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் question number 15. Which of the following is not a material alteration, அதாவது கீழ் வருவனவற்றுள் எது வந்து பொருள்பட மாற்றம் ஆகாது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆல்ட்ரேஷன் ஆஃப் டேட், ஆப்ஷன் பி ஆல்ட்ரேஷன் ஆஃப் அமௌண்ட், ஆப்ஷன் சி ஆல்ட்ரேஷன் ஆஃப் டைம் ஆஃப் பே, ஆப்ஷன் டி கரெக்ஷன் ஆஃப் கிளரிக்கல் மிஸ்டேக். ஸோ இதில் எது வந்து மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்டிங் கிளரிக்கல் மிஸ்டேக் தான். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் question number 16. பேமெண்ட் ஆஃப் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிகம்ஸ் டியூ டேஷ், அதாவது ஒரு செலவாணி முறிவு எப்பொழுது பணமாக்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டிக்கு ஒரு 3 days, அதாவது ஆன் 3rd day ஆஃப் மெச்சூரிட்டி, முதிர்வின் 3ஆம் நாளில் தான் வந்து இது வந்து உங்களுக்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டியூ ஆகும். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் question number 17. In case of rate of interest is not specified, the interest payable is calculated at, அதாவது எந்த நேர்வில் வட்டி விகிதம் குறிப்பிடப்படவில்லை எனின் வட்டி எந்த விகிதத்தின் கணக்கிடப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த விகிதம்னு பார்த்தீங்கன்னா 18% தான் கால்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் question number 18. The task of linking the various activities of an enterprises is called, அதாவது ஒரு நிறுவனத்தின் அனைத்து விட நடவடிக்கையும் ஒரு சேர்ப்ப வைப்பது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன், ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் question number 19. Decision does not arise under the condition of, அதாவது எந்த நிலையில் தீர்வுகள் தேவைப்படாது அப்படின்னு கேட்குறாங்க. எப்படின்னா எப்பயுமே யூஷுவல் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா, டெய்லி நடக்கிற நடவடிக்கை இருந்துச்சுனாலே வந்து டெசிஷன் மேக்கிங் வந்து நமக்கு தேவைப்படாது. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் லாஸ்ட் question number 20. Dash is the equivalent of accountability, அதாவது dash என்பது பொறுப்புடைமையே அப்படின்னு சொல்றாங்க. எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரபிலிட்டி, அதாவது பதில் கூறும் நிலையை தான் வந்து பொறுப்புடைமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இன்னைக்கான 20 questions பார்த்துட்டோம். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் தேவைப்படுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.